ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் வெள்ளைப்பூடு குழம்பு தான் வந்து பார்க்க போகிறோம். அந்த வெள்ளைப்பூடு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே செஞ்சுருப்பீங்க. இருந்தாலும் என்னோடய மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த வெள்ளைப்பூடு குழம்பு வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து சேர்த்தோம்னா புளிக்குழம்போ வெள்ளைப்பூடு குழம்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காயவும் சோம்பு வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க. சோம்பு வெந்தயம் வெடித்தோடனே நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து வெட்டியிருந்தேன். வெள்ளைப்பூடு வந்து ஒரு 1/2 கிலோ வெள்ளைப்பூடு இருக்கும். 4-5 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து அந்த எண்ணெயில் பெரிய வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்குருவோம். சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் ரொம்ப ருசியாக இருக்கும். என்கிட்ட இல்லை, நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த குழம்பு வைங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாயை நம்ம வந்து இதில் சேர்த்துக்குவோம். பச்சை மிளகாய் வந்து சேர்த்தோம் அப்படின்னா மறுநாள் நம்ம வச்சு சாப்பிடும்போது சாப்பாட்டில் பழைய சோறுலாம் சாப்பிடுவோம். பச்சை மிளகாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வந்து நான் ஒரு 1/2 கிலோ தக்காளி வந்து நான் சேர்த்துட்டேன். சேர்த்து அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்குறதுக்காக மூடி வச்சு நம்ம வதக்கினோம் அப்படின்னா நல்லா மசிய வந்து தக்காளி வந்து வதங்கிரும். இந்த வெள்ளைப்பூடு குழம்புக்கு வந்து இந்த தக்காளி வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் புளியும் நம்ம வந்து ஊற்ற போகிறோம். இருந்தாலும் தக்காளியும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெள்ளைப்பூடு வந்து அதில் சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு அதையும் லைட்டாக கலந்து விட்டுட்டு குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாமே வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெள்ளைப்பூடை போட்டு வதக்கும் போது வெள்ளைப்பூடு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் முன்னாடியே போட்டு வதக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கசந்த மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் வதக்கும் போது குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளைப்பூடு எடுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ அதில் வந்து புளி வந்து நான் கரைச்சி வச்சுருந்தேன். புளியும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் புளி வந்து எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு அதை வந்து நான் இதில் வந்து சேர்த்துட்டு இப்போ உப்பு உரப்பு எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வெள்ளைப்பூடு வந்து நல்லா வெந்து குழம்பு வந்து நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் வந்து அந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இன்னும் சுண்டி வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வெள்ளைப்பூடு குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதில் வந்து கொஞ்சமாக நீங்கள் வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்க்கும்போது உப்பு புளி காரம் எல்லாமே நல்லா தூக்கி நமக்கு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து புளிக்குழம்பு இந்த மாதிரிலாம் வச்சேன்னா அவிச்ச முட்டை வந்து நாங்கள் சேர்த்து சாப்பிடுவோம். அந்த அவிச்ச முட்டையும் இந்த குழம்போடு நம்ம சேர்த்து போட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டு நம்ம சாப்பிடும்போது சாப்பிட்டோம் அப்படின்னா முட்டை வந்து நல்லா விரைச்சிக்கிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களாம் அப்படி சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து இப்படி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நான் வச்ச மெத்தடில் நீங்கள் வெள்ளைப்பூடு குழம்பு வந்து ஒரு தடவை வச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். வெள்ளைப்பூடு குழம்பு வைக்கும்போது வெள்ளைப்பூடு வந்து நம்ம அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று நீங்கள் தக்காளி வெங்காயம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு வந்து நீங்கள் சேருங்க. வெள்ளைப்பூடு ருசி வந்து நல்லாயிருக்கும். முன்னாடியே நீங்கள் வதக்கும் போது நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் கசந்த மாதிரி ஏதோ ஒரு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. நீங்கள் இப்படி ஒரு தடவை வச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.